தம்பி நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேண்ணே. அதனால இப்போ உங்க அம்மாட்ட சொல்லிட்டோன்னே என்னவோ தனியா பேசணும்னா எனக்கு நீ ஃபோன் பண்ணதே எனக்கு புரியல. உங்க அம்மாட்ட கடைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. என்னடா தம்பி சொல்லு, என்ன எது பிரச்சனையா வீட்டுல? இல்லண்ணா, வீட்டுல யாருக்குமே துணி இல்ல, போட்டுக்கிறதுக்கு தம்பி தங்களுக்கு துணி இல்ல, எனக்கே துணி இல்ல. என்கிட்ட இருக்கிறது இதான், இது மட்டும்தான் நல்ல ட்ரெஸ். அப்பா வேலைக்கு போற காசு எல்லாம் வீட்டுக்கே செலவாயிடுது. ஜாமான் வாங்குறதுக்கு அது இதுன்னு செலவாயிடுது. எங்களுக்குன்னு துணி அப்பா அம்மா கிட்ட கேட்கவும் கூச்சமா இருக்குது. ஏன்டா இப்படி சொல்ற? ஏன்னா அப்பா வேலைக்கு போற காசு வீட்லயே செலவாயிடுதுனால கேட்க முடியல. ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? ஸ்கூலுக்கு போயிட்டு தான் அண்ணா இருக்கிறேன். உன்கிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்கு? என்கிட்ட இன்னும் 2 செட்டு தான் ட்ரெஸ் இருக்கு. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என் தம்பி தங்கச்சிக்கு ட்ரெஸ் இருந்தா போதும். எங்க அவங்க எல்லாம் பால்வாடி போயிருக்காங்க. அப்படியா? நீங்க வரவங்கன்றதுனால தான் நான் இங்க இருந்தேன். அப்படி இதான் ஒன்னும் கவலைப்படா, விடு, சரியாக்கலாம் விடு. ஒன்னும் ஆனா வேலைக்கு போறாருலப்பா? அப்பா வேலைக்கு போறாரு. சாப்பிடுறீங்களா? 3 நேரம் சாப்பாடுலாம் கரெக்டா சாப்பாடுலாம் கிடைக்குது அங்கிள். ட்ரெஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. ட்ரெஸ் சரி, நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்து. செருப்புங்க? செருப்பு இல்ல அங்கிள் எனக்கு. செருப்பு இல்லையா? ஏன் எனக்கு செருப்பு என்னாச்சு? செருப்பு இருந்துச்சு, ஆனா அதை தொலைச்சிட்டேன். வீட்டு செலவே எல்லாம் போயிருந்தனால அப்பா அம்மா கிட்ட எதுவும் கேட்க முடியல. அப்படியா? சரி, இப்ப என்கிட்ட கேட்க எப்படி உனக்கு தோணுச்சு? இல்ல, நீங்க தான் எல்லா உதவியும் செய்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்டா நீங்க செய்வீங்க. சரிடா, போமா. சரி விடு, நீ சொல்றதே எனக்கு மனசு. எனக்கு நீ சொல்ற வார்த்தை பாத்தீங்களா, ஒரு சின்ன பையன் அவன் மனசுல அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு, அவன் கஷ்டமும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அது கேட்கற கூட இவனால. நீ முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. என்ன கேட்கலாம் பாருங்க, என்ன வேணும்னா கேட்டா, நான் ட்ரெஸ் என் தம்பி தங்கச்சிக்கு உனக்கு என்னடா வேணும்னா கேட்க கூட எனக்கு எது வேணாம், என் தம்பி தங்கச்சிக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறான். எனக்கு அவன் சொல்றது கேட்கறப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ இடத்துல இருக்காங்க. நம்ம தான் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி. இப்போ இந்த பையன் கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்காம இன்னும் மனசுக்குள்ள நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தான் தெரிஞ்சு நம்மளால முடிஞ்ச உதவி பக்கத்துலயோ நம்ம தள்ளி இருக்கோம் இடத்துலயோ நம்ம போய் நம்ம தான் வாங்கிட்டே அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆசைலாம் கிடையாதுங்க. இப்போ என்ன கேட்டான் பாருங்க, எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுங்கண்ணே அப்படிங்கிறான். இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இன்னும் மனசுல ஏக்கத்தோட இருப்பாங்க. நம்ம தான் அவங்களுக்கு சரி பண்ணணும் எல்லாத்தையும். நம்ம போயிட்டு இப்போ ட்ரெஸ் வாங்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ நானே கடையை கூப்பிட்டு போறேன். அளவு நீயே உனக்கு என்ன பிடிக்குமோ பார்த்து எடுத்துரு. அப்பா அம்மா கிட்ட கேட்டா ஏன்டா நீ என்கிட்ட கேட்டுக்கலான்னு, ஏன்னா வீட்டு கஷ்டம் அப்பா அம்மாக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அதனால என்னடா வயசாகுது? எனக்கு 13 வயசு தான். 13 வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டியா பேசுறியடா, உண்மையுமே ஆச்சரியமா இருக்கு. சரி, நம்மளே போய் வாங்கிட்டு சரியா, நீ அதெல்லாம் இனிமே எதனாலும் சொல்லு, ஷேர் பண்ண சரியா. இதனால ஒண்ணும் இல்ல, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அதான் தப்பு. நம்மளுக்கு தேவையானதை யார்ட்டனா உரிமையா கேட்டு வாங்கிக்கலாம். உனக்கு முறுக்கு பிடிக்கணும், நான் உன்னை பார்க்க வரவங்க நீ ஃபோன் பண்ணாம நான் வீட்டுல இருந்து அம்மா முறுக்குலாம் செஞ்சிருந்தாங்க. சரி, நீ போனதுலேயே முறுக்குலாம் பிடிக்கணும் இல்ல, அதனால முறுக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். சரி, நீ கொடுக்கலாம். நீ சொல்றத பார்த்தா எனக்கு இப்ப இன்னும் மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி, சாப்பிடுங்க. முறுக்கும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். தம்பி தங்கச்சிங்க எல்லாருக்கும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். சரியா, வந்தாங்கன்னா கூட நான் பொம்மல் நம்ம போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். அவங்க வந்தோன்னா அவங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம். இதெல்லாம் வீட்டில் எல்லாருக்குமே இருக்கு. சரியா, இது வீட்டில் போய் எல்லாருக்குமே கொடுத்து என்ன செய்ய நல்லா படிச்சு நான் தம்பி தங்கச்சிக்கு வீட்டுக்கு எல்லாம் உதவி செய்வேன். உதவி பண்ணு, நல்லா படிக்கணும் சரியா. செவ்வா போயிட்டு வரலாம். உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ, என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ. என்ன கலர் வேணுமோ, என்ன இது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. என்ன செருப்பு வேணுமோ பாரு, உனக்கு என்ன பிடிக்குதோ பார்த்து எடுத்துக்கோ. ட்ரெஸ் இருக்கா? ஓகேவா, பத்திரமா வச்சுக்க. நீ அதெல்லாம் இனிமேல் எதுவும் கூச்சப்படக்கூடாது. எதனாலும் என் அண்ணன்ட்ட நீ உரிமையா கேளு, இதுல தப்பே கிடையாது. அப்பா அம்மா கிட்ட கேட்க முடியல, உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனா இனிமேட்டு உங்கள்கிட்ட உரிமையா நான் கேட்கறேன். சரியா, அது உன் கையில தான் இருக்கு. அதனால அண்ணன் உனக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்து உனக்கு ஏன் இந்த அட்வைஸ் பண்ணனா, நீ ஒருத்தன் தலையை எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உன் குடும்பம் நல்லபடி ஆயிரும். குடும்பம் நல்லபடி ஆகணும்னு ஆசை இருக்குல்ல உனக்கு, குடும்ப கஷ்டத்தை நீ நினைக்கிறல்ல, சீக்கிரம் வளர்ந்து எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவுதான். அதை மட்டும் மனசுல வச்சுக்க.
பாய். ஓகே தானே, உங்க எல்லாம் சந்தோஷம் தானே? ஆ எல்லாமே ரொம்ப சந்தோஷம். ஓகே, நல்லா படி. இது வாங்கி கொடுத்ததே போதும். ஓகேடா தம்பி.